வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கார்காய் தமிழன். சரி, இன்றைக்கி வந்து ஒரு புது டிஐஒய் வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ நம்ம வீடியோலாம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு எம்சிஓனால். ஸோ மறுபடியும் நம்ம பேக் டு ட்ராக், நம்ம புது வீடியோ செய்கிறோம். இந்த வருஷத்தில் 2021 நிறைய வீடியோ வர இருக்குது, டிஐஒய் வீடியோ வர இருக்குது. ஸோ ஸ்டே டியூன் அண்ட் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு ரப்பர் சீல். ஓகே, டோர் ரப்பர் சீல். ஓகே, பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ என்னோடய வீடியோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, சவுண்ட் ப்ரூஃபிங் பற்றி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டோர் ரப்பர் சீல் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இந்த டோர் ரப்பர் சீல் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு சவுண்ட் ப்ரூஃபிங் மெத்தட் தான். அதாவது கதவுல வந்து இந்த காற்று சவுண்டு, ஸோ வின் நாய்ஸ் வரும்பொழுது உங்களுக்கு வந்து ஹை ஸ்பீடில் போகும்போது வந்து ஒரு சத்தம் கேட்கும். ஸோ இந்த வின் நாய்ஸ்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னாக்க இந்த டோர் சீல் வந்து நம்ம பாய்க்கலாம். சரி, ஸோ இதை எடுத்து காமிக்கிறேன். இது வந்து 4.3 மீட்டர். ஸோ இது வந்து ஒரு கதவுக்கு வந்து சரியாக இருக்கும். ஸோ ஒரு பி செக்மெண்ட் கார்லேருந்து ஏ செக்மெண்ட், பி செக்மெண்ட், டி செக்மெண்ட் கார் வரைக்கும் ஒரு டோருக்கு வந்து சரியாக இருக்கும். எம்பிவி எஸ்யூவிக்கு வந்து தெரியல, ஏன்னா எம்பிவி எஸ்யூவி மேபி டோர் வந்து பெருசாக இருக்கலாம். ஸோ எனிஹாவ் இது வந்து எல்லாத்துக்கும் வந்து சரியாக இருக்கும். அதாவது ஆல்மோஸ்ட் 4.3 நீங்கள் வந்து மெஷர் பண்ணலாம் வாங்குறது முன்னுக்கு. ஸோ இது வந்து பி டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பி மாதிரி இருக்கும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி மாதிரி தெரியும். ஓகே, தெரியுதா? ஓகே, ஸோ இதில் வந்து 2 சர்க்கிள் மாதிரி இருக்கும். அண்ட் சாஃப்ட் டைப். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் சாஃப்ட் டைப். அண்ட் பின்னால் வந்து டபுள் டைப்போட வருது. சரிங்களா? ஸோ இதோட ஸ்பெக் என்ன, யூசேஜ் எப்படின்னு சொல்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டலேஷன் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இன்ஸ்டலேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் வந்து 2 ரப்பர் இருக்கும். இது நார்மலாக வந்து எல்லா காருக்கும் வந்து உள்ளுக்கு ஒரு ரப்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த காருக்கு வந்து வெளியே வந்து ஒரு ரப்பர் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஓகே, இன்னொரு காருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த காரில் பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் மட்டும்தான் இருக்கும், மேலே வந்து ரப்பர் இருக்காது பாடியில். ஸோ இந்த ரப்பர் எங்கே இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காரோட ஃப்ரேமில் இருக்கும். ஓகே, இந்த காரோட ஃப்ரேமில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி காருக்கு நீங்கள் எப்படி இந்த ரப்பர் சீல் ஒட்டணும், டோர் சீல் ஒட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரப்பர் இருக்குது இல்லையா, இதுக்கு மேலே பாருங்கள் ஒரு இடம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து உங்கள் ரப்பர் சீல் வந்து நீங்கள் ஒட்டலாம். ஓகே, ஸோ அது இந்த காருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் சீல் எங்கே ஒட்டலாம் அப்படின்னாக்க இந்த ரப்பருக்கு மேலே நீங்கள் ஒட்டலாம். ஓகே, ஸோ இந்த இந்த இடம் பாருங்கள் உங்களுக்கு வந்து கேப் இருக்கும். ஸோ இந்த கேப்புக்கு மேலே நீங்கள் ரப்பர் சீல் ஒட்டணும். கீழே வரைக்கும் ஆல் த வே ஸ்ட்ரெயிட் கீழே வரைக்கும் நீங்கள் ஒட்டலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம ஒட்டியாச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுக்கு கீழே நீங்கள் ஒட்டினீங்கனாக்க எங்கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்க, எந்த ஒரு ஃபங்க்ஷனும் இருக்காது. ஏன்னா உங்கள் டோர் வந்து இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, இதுக்கு கீழே வந்து ஒன்றும் இல்லை. ஸோ இங்கிட்டேருந்து வந்து காற்று போடுறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. நார்மலாக இந்த இடத்துலேருந்து தான் அந்த ஏபியில் கீழேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் பாருங்கள், ஒரிஜினல் கித்தா கூட வந்து இதுலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரிஜினல் ரப்பரே அவங்க இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொஞ்சம் கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆல் த வே அந்த ரப்பர் ஃபாலோ பண்ணி ஃபுல்லாக இங்கே வரைக்கும் கீழே வரைக்கும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். சரிங்களா? இதுக்கு மேலே வந்து நம்ம போக முடியாது, ஏன்னா இந்த ஸ்கஃப் பிளேட் இருக்குது. ஓகே, தென் ஒரிஜினல் ரப்பர் இருக்குது. அதுக்கும் மேலே வந்து இப்போ இந்த சில காருக்கு பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு ரப்பர் கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்திங்களா? ஸோ இந்த ரப்பர் இருக்கிறனால இந்த ரப்பர் வந்து இந்த இடத்துல ப்ரொடெக்ட் பண்ணுறதுனால ஸோ தண்ணியோ காற்றோ, மழை பெஞ்சால் தண்ணி போகிறதுக்கோ காற்று போகிறதுக்கோ வாய்ப்பு இல்லை. சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் இந்த ரப்பருக்கு சப்போர்ட்டாக தான் இந்த பக்கத்தில் வந்து இந்த சீல் கொடுக்குறோம். ஸோ இன்கேஸ் இந்த ரப்பர் வந்து க்ளோஸாக வந்து இல்லைன்னா இந்த நம்ம ஒட்டினது வந்து பேக்கப் பண்ணோம். சரிங்களா? ஸோ இந்த பேக்கப் பண்ணுறதுக்கு தான் 2 டபுள் சீல் மாதிரி நம்ம இது ஒட்டியிருக்கோம். ஸோ இது வந்து காற்று வின் நாய்ஸ் குறைக்கும். ஓகே, சில காரில் வந்து டோர் வழியாக தண்ணி போடுற இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதையும் அவாய்ட் பண்ண முடியும். அதே நேரத்தில் வந்து கதவு நீங்கள் சாத்தினீங்கனாலும் உங்களுக்கு ஒரு
சாலிட்டாக இருக்கும். சரிங்களா? கதவு வந்து சாலிட்டாக இருக்கும் நீங்கள் சாத்தும் போது. ஓகே. ஸோ இதே மாதிரி நம்மக்கிட்ட டிரைவர் சைடும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு ரிவ்யூ கொடுக்குறேன். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நான் காடி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன். ஸோ ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்லணும் அப்படின்னாக்க, இந்த வின் நாய்ஸ் சொல்லுவாங்களா, கதவுல காற்று சத்தம் போடுறது, இது வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கு. ஸோ ஒரு 110 120 ஸ்பீடில் ஓடும்போது அந்த வின் நாய்ஸ் வந்து நமக்கு நல்லா கேட்கும். மெதுவாக ஓடினா நார்மலாக ரொம்ப காடிகளில் வந்து கேட்காது அந்த சத்தம். ஹைவேல ஓடும்போது தான் உங்களுக்கு வந்து அது ஃபீல் பண்ணுவீங்க. பட் என் காரில் அது இருந்துச்சு. இப்போ வந்து எவ்வளோ குறைஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குது, காடி ஓட்டும் போது கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஸோ அந்த சத்தம் எவ்வளோ குறைஞ்சிருக்கு. அண்ட் இந்த ப்ரைஸுக்கு இந்த டோர் ரப்பர் சீல் வந்து உண்மையிலே worth it அப்படின்னு சொல்லலாம். காசுக்கேற்ற ஒரு பொருள். நீங்களும் வாங்கி டெஸ்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்களும் வாங்கி டெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், இந்த டோர் ரப்பரில் இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா, இது எப்படி செய்யணும் உங்களுக்கு தெரிலனாக்கா, நீங்கள் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவை ரிஃபர் பண்ணி என்ன மாதிரி டோர் சீல் உங்கள் காருக்கு சரியாக இருக்கும் அப்படின்றத செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கி நீங்கள் DIY செய்யலாம். சரிங்களா? ஸோ அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார் காய் தமிழன். நன்றி.